நிறைய மிஷனரிகள் ஏற்பாடு பண்ணி, அதுக்கு சங்கங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி, அதுக்கு சட்டங்கள், அதுக்கு ஒரு பழக்கம், ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து, அது எங்க பார்த்தாலும் நிறைய பணத்தையும் அதுக்காக சேர்த்து, அந்த பணத்தினால இவ்வளவு செலவழிச்சு எப்படியாவது சில பேரை நம்ம மதத்துல சேர்த்துடணும் அப்படிங்கிற பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தா, நிறைய பணம் செலவழிச்சு இதுக்காக பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மனுஷால் வச்சு பண்ண வச்சிருந்தா ஆறாவது சில பேர் சேராம இருப்பாளா? அது கொஞ்சம் கிடைக்கத்தானே கிடைக்கும். அதுல இப்ப முந்தி இந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் வச்சா மாசம் இத்தனை கேஸ் பிடிச்சாகணும்னு வச்சுட்டாங்கன்னா பிடிச்சுதான் ஆகணும். அப்படி இருந்தாலும் பணம் செலவழிச்சாலனா பணம் செலவழிக்கு வீணா போயிடுவான்னா அது கிடைக்கும். அதனால அப்படி ஒரு மதத்துக்கு பலம் இந்த பணம், ஆர்கனைசேஷன், இது ரெண்டும் ஒரு மதத்துக்கு பலம். அதுக்கு அடுத்தாப்புல இப்போ இந்த மிலேச்சாலை மதம் இருக்கு. அந்த மதத்துக்கு என்ன வச்சிருக்காருன்னாட்டா ஒரு கட்டுப்பாடு, ஒரு பயம். அவளை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாக முடியாகும். அந்த பயத்துக்கான ஒரு கட்டுப்பாடும் அது அந்த மதத்துக்கு ஆதாரமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல உயிர்நிலை இருக்கு. அதான் சொல்றது, பழைய நாள மயில்ரா வணங்குதுன்னு சொல்றது. அவனை எப்படா அவன் இது பண்றதுன்னா அவனுடைய உயிர்நிலை அங்க இருக்கு. அந்த மதில்ல, அந்த சாலப்பறையில ஒரு பட்சி ஒன்று இருக்கு, அதை பிடிச்சுட்டோம்னா இவன் உயிர் போயிடுங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உயிர்நிலை ஒரு இடத்துல இருக்கு. நாம் இந்த மாதிரி மதத்துல போய் சேர்க்கறதுக்கு பிரயத்தனம், அதுக்கு பணம், அதுக்கு வேண்டிய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு போனா நம்ம மதத்தினுடைய சுரூபமே அந்த மாதிரி இல்ல. அதில் நாம் போய் அபஜயம் தான் அதுல பட்டு வாழணும். கட்டுப்பாடு, அடிக்கிறது, இதனால மதத்தை ரட்சிக்கணும்னா அதுவும் நாம் ஃபெயில் தான். அதுல விஷயம் நம்ம ரட்சிக்கிறதுனால என்னட்டா நம்ம மதத்தை ரட்சிக்கிறது ஆறானோ 1000 கோடி பேர் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணிட்டே இருந்தாலும் எல்லாரும் பிரயத்தனம் பண்ணிடுவானா ஒத்தம் பூர்ணன் ஆயிடுவான். ஒரு தலைமுறையில அவன் ஒத்தன் இருந்தான்னா அவன் ஒத்தனுடைய அனுகிரகத்தினால லோகம் முழுக்க க்ஷேமத்துல. ஆனா ஒத்தனுடைய அனுகிரகத்தினால பிரச்சாரம் பண்ண வேண்டாமா, உபன்யாசம் பண்ண, இப்ப நான் பண்றதே உபன்யாசம் தானே, அதில் உபன்யாசம் பண்ண வேண்டாமா, ஜனங்களுக்கு மதத்தை தெரிவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றோம். பண்றதெல்லாம் தப்புதான். இப்ப லோகத்துல வேதாந்தத்துல உலகம் எல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்றா. உலகம் எல்லாம் பொய் தானு ஒரு வார்த்தை சொல்லுவானே, அதுவும் ஒரு பொய் தானே அப்படின்னுட்டு அப்படி தோன்றது. இருந்தாலும் ஒரு மாயையா தான் இல்ல, ஒன்னும் அர்த்தமே இல்லை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம். நான் உபன்யாசம் பண்றதுக்கு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்ப நான் மத பிரச்சாரம் பண்றதுன்னா ஒரு உபன்யாசம் பண்ணி ஜனங்களை நமக்கு இழுத்து இந்த மாதிரி வெளியில வான்னு சொல்லணும். நான் நிறைஞ்சிருந்தேன்னா தான் நான் சொல்றதுக்கு யோகியதை இருக்கும். என்னண்ட குறை இருந்தானா நான் சொல்ற வார்த்தையும் ஒருத்தரும் காக்கவும் போறதில்லை. அவன் ஏமாத்தலாம், அவ்வளவன். அவன் வரதும் ஏமாத்துறதான், நாம் சொல்றதும் ஏமாத்துறதான். அவன் ஒன்னும் பெரிய ஞானனிஷ்டனாயோ ஈஸ்வர அனுகிரகம் பெற்றவனாயோ வரப்போறதில்லை. இந்த பணத்தினாலையும் ஆர்கனைசேஷனாலையும் நம்ம மதத்துக்கு பிடிச்சி இழுத்துன்னு வந்தா அந்த பகவத் அனுகிரகம் அவனுக்கு பூர்ணமா ஆயிட்டுதுன்னு சொல்றது இல்லை. அவன் நம்ம காட்டில் இன்னும் இந்த மதத்தை காட்டில் இன்னும் கட்டணா போனாலும் போகலாம் அந்த மதத்துல போயும். ஆக நிஜமான மதத்துக்கு அவனை இழுத்துன்னு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பணத்தினாலேயோ பயத்தினாலேயோ ஒருத்தனை மாத்தினவானா அவனை கொண்டு போறது நிஜமான மதம் இல்லை. அப்ப பிரச்சாரம் பண்ணிதானே இதெல்லாம் பண்ணியாகணும். ஒருத்தருடைய மதத்தை இன்னொரு மதத்துக்கு அவன் மாத்தணும். பிரச்சாரம் பண்றதுன்னா சொல்லித்தானே ஆகணும். இவன் சொல்றவன் எப்பேற்பட்டவன், என்ன இவன் நிறைஞ்சவனா குறைஞ்சவனா, இவனுக்கு குறை இருக்கா, இவன் குறைஞ்சவனா இருந்தானா உண்மையா அவன் மனசு அதுல ஈடுபடாது, சொல்றதுக்கு இவனுக்கு லாய்க்கு இல்லை. அப்ப இவன் நிறைஞ்சு போயிட்டான்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இருக்கிறதுனாலயே தானா இவனுக்கு பக்தி உண்டாயிடும். அவனுக்கு அதான் வேணும் அவனுக்கு. அதனால அவனுடைய நிறைவை உண்டு பண்ணி கேட்டுங்கிறதுலாம் நம்முடைய மதம். அதை நாம் குறைச்சதுனாலதான் பாக்கி இன்னும் சில மதங்கள் போல சில மதங்கள் உண்டா இருக்கிறதுலாம் காரணம். எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த சரித்திரம் படிச்சதுல ஒரு 2000-2500 வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா பூலோகத்துல எந்த தேசத்திலையும் மதம்னு ஏதாவது இருந்திருந்தானோ அந்த காலத்துல இதுக்கெல்லாம் இப்ப இதுக்கெல்லாம் இப்ப புத்த மதமோ கிறிஸ்தவ மதமோ துருக்கு மதமோ 3 தானே இப்ப கணக்கு. இதெல்லாமே 2500 தான் ஆயிட்டுது. உலகம் 2500 சரியா போச்சான்னா அதுக்கு எத்தனை தலைமுறை இருந்திருக்கும். அவளுக்கும் ஈஸ்வர தியானம், அவளுடைய ஆத்மக்ஷேமம், அவளுடைய மோட்சத்தை அடைகிறதுங்க அப்ப இருந்ததா இல்லையா? எல்லாம் காட்டுமிராண்டியதா இருந்தா எல்லாம் அந்த காலத்துல அஜ்ஞான காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். இப்பவே அவளை பேர் பாக்கி எல்லாரையும் வைக்கணும்னு சொல்ற மாதிரி அந்த காலமே அஜ்ஞான காலம், இருட்டு காலம்னு சொல்லிட்டு இருக்கா. அவ மதங்கள்லாம் உண்டாடுறதுக்கு இருக்கிற காலத்தை அது இருக்கட்டும். அந்த மாதிரி காலத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா இல்லையா? என்ன அப்படி சரித்திரங்களை பார்த்தா கூட, சரித்திரமோ ஆர்கியாலஜியோ அது அந்த மாதிரி இருக்கிற சாதனங்களை பார்த்தா கூட அங்கங்க இருக்கிறதுல
நம்ம வேதத்துல என்னென்ன சுவாமி சொல்லியிருக்கா அந்த மாதிரி சுவாமியினுடைய பேர் தான் ஸ்வீடன், நார்வே முதற்கொண்டு, அமெரிக்கா முதற்கொண்டு, எங்கேயோ கிழக்க ஈஸ்ட் இண்டியா முதற்கொண்டு எங்கேயும் கிடைச்சுதானா அந்த ஹிஸ்டரியிலேருந்து மித்ரன் வருணன் மித்ரா கல்ட்டுன்னு இப்போ சொல்லிட்டு வர அது எங்கெங்கயோ லோகம் முழுக்க இருந்திருக்குன்னுட்டு சொன்னோ மித்ரஷம் வருணான்னு இவன் முதல்ல ஆரம்பிக்கிறது. நம்ம முதல்ல மந்திரத்துல இந்த மித்ரா வருணால சாட்சியா வச்சுதான் சிரியா பாபிலோனியா அங்கெல்லாம் ஒரு ராஜாவுக்கு ராஜா ஒரு பிசி 1100-2000 அவன் மட்டும் எழுதிட்டு இருக்கான்னு எழுதியிருக்குதுல. அதனால எங்க பார்த்தாலும் சாட்சாத் வேதத்தினுடைய ஒரு ஆதாரம் தான் இருந்திருக்கு. அது வர 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 குறைஞ்சு போயிருக்கு. இப்ப நாம் ஆப்ஷன் இருக்கோம் கடைசியா இதுல பாக்கி எல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்படி குறைஞ்சத்தினுடைய காரணம் என்னட்டா நம்ம பேர்ல தான் காரணம். மதத்தை நாம் என்ன பண்றது? அதுக்கு நம்ம நித்திய அம்பாளுடைய தியானம் நாம் பண்றோமா? காயத்ரி மாதான்னு சொல்றது, இல்லவனா பஞ்சாட்சரம், இல்லவனா அஷ்டாட்சரம், இது 3 ஒருத்தருக்கும் காயத்ரி, பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம் இந்த 3 மந்திரத்துக்குள்ள தேவியாகவோ அம்பா பரமேஸ்வரனாகவோ மகாவிஷ்ணுவாகவோ உபாசிக்கணும்னு சொல்லிருக்கு. சைவ தீட்சா அல்லது வைஷ்ணவ சம்ஸ்காரம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாட்சாத் காயத்ரி பிரதேசம் சுந்தரா மாதா தேவியினுடையது. இப்படி இந்த 3 சூரத்துல இதான் ரத்னத்ரயம்னு பேர் நமக்கு. இந்த 3 ரத்னங்கள் ஒரே பரபரமம் தான். இந்த 3 ரூபமா இருக்கு நமக்கு. அந்த 3 ரூபத்துல எந்த பரம்பரையில் நம்ம உபாசிச்சிருந்தாலும் அந்த உபாசிச்ச மூர்த்தியை அப்படியே நம்ம தியானம் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த தியானத்தோட நாம் இருந்திருந்தோம்னா வேற இன்னொரு மதத்துக்குரிய அவசியமோ இன்னொரு மதத்தை சொன்னா நான் இதை கேட்கணுங்கிற எண்ணமோ ஒருத்தருக்கும் தோணவே தோணாது. அதுக்கு பதில் பிரச்சாரமே வேண்டாம். பதில் பிரச்சாரம் நம்ம உள்ள பண்ணிக்க வேண்டியதான் பிரச்சாரம். இப்படி நாம் பிரச்சாரம் பண்ணி பண்ணி நாம் நிறைஞ்சு போகாதுனா கூட நாம் 1 கோடி பேர் 40 கோடி பேர் ஆரம்பிச்சுவானா ஆறான்னு ஒத்தம் 2 பேர் அதுல இருந்து நிறைஞ்சுடுவோம். அந்த ஒத்தம் நிறைஞ்சா போறோம் லோகம் முழுக்க அதுல இருந்து கட்டுப்படும். அப்படி யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு பாக்கியாவது இவ்வளவு ஆபத்து காலத்துல கூட கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு பேரும் நம்முடைய கடமை இது அப்படிங்கறத நினைச்சு நித்திய அம்பாளுடைய தியான தீர்த்தத்துல கொஞ்சம் நாள் நாம் இருந்துட்டு அந்த அனுகிரகத்தை பெற்று அப்பப்ப நம்ம பரீட்சை பண்ணிட்டு அந்த பரீட்சை பண்றது கூட இன்னொன்னு சொல்றது சொப்பனம்ங்கிறது ஒரு எதுக்காக சொப்பனம் வச்சிருக்காரு சுவாமியோ இயற்கையோ இருக்கோ இப்படி ஒண்ணு வச்சுக்கோ. முழிச்சுட்டு இருக்கிறது வேணும், தூங்குறது வேணும். முழிச்சுட்டு இருந்தது எதுக்காக சாப்பிடறதுக்கு உடம்பை ரசிக்கிறதுக்கு. தூங்குறது என்னன்னா இந்த உடம்பை ரசிக்கிறதுக்காக வேலை செஞ்சுதானே சாப்பிடணும். அந்த வேலை செஞ்ச சிரம பரிகாரத்துக்காக தூக்கம் தானே வேணும். 2 நாள் தூக்கம் இல்லைன்னா அப்புறம் வேலை செய்ய முடியல நம்மால. அதனால தூக்கம் வேணும், முழிச்சுட்டு வேணும். 2 அவஸ்தைன்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி இந்த 2 தூக்கம் வேணும், முழிச்சுட்டு வேணும். கெனா என்னத்துக்கு? அனாவசியமான சமாச்சாரம் தான். இது முழிச்சுட்டு இருக்கிற உபதிரவப்படுறதுக்காலும் கெனாவில் இன்னும் ஜாஸ்தியா உபதிரவப்பட வேண்டியிருக்கு. நம்ம இது ஒண்ணு அனாவசியமா எதுக்காக வச்சிருக்க? இந்த காமாட்சியினுடைய கட்டாட்சம் பெற்றுட்டோம்னா நமக்கு காமம் வந்ததா கோபம் வந்ததா இது வந்ததான்னு உரைச்சு பாத்துக்கிறத நாம பாத்துக்கிறதோட கூட இப்ப பாத்துட்டா கூட என்னமோ நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு தாண்டிட்டோம்னு தோணும். சொப்பனத்துல ஒரு காமத்தை உண்டு பண்ணான வஸ்து வந்துட்டோம். அப்பவும் சாந்தமா ஆனந்தமா இருக்குமான்னு அப்ப அதுல பரீட்சை பண்ணிக்கணும். சொப்பனத்துல கோபம் வரதா நமக்கு இல்லையா? சொப்பனத்துல பயம் வரதா இல்லையா? இப்ப நமக்கு திருடமானாதான் சொப்பனத்திலயும் அந்த மாதிரி. இப்ப நமக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும், சொப்பனத்துல திடீர்னு எல்லாம் தலைகீழும் போயிடும். சொப்பனத்தை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காகத்தான் நமக்கு வந்ததா இல்லையா? எப்பவும் பகவான் நாமஜபமே பண்ணி 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 பழக்கமாகும். இப்ப சொப்பனத்துல கூட நாம் இருக்கிறோம் பகவான் நாமஜபம் அப்பவும் ராம 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 சொல்லி பண்ணிட்டே இருப்பா. அதே மாதிரி அப்பவும் வரதா. அப்ப வந்து அந்த சித்தியாச்சுன்னு அர்த்தம். அது அதனால நம்ம பரீட்சை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு சமயம் வச்சிருக்கார் சுவாமி. சொப்பனம்னு விட்டு. அதனால நம்ம மதம்ங்கிறது பணத்தினாலேயோ அல்லது ஒரு கட்டுப்பாட்டினாலேயோ அதனால நிக்கிற மதம் இல்லை. இது அதனால ஏற்படல. இது பாக்கிய மதங்கள் உண்டானதே அந்த பிரச்சாரத்தினாலையும் ஒரு சண்டைனாலையும் அதனாலயே உண்டாயிருக்கு. எதனால உண்டாயிருக்கோ அதேதான் அதை நிறுத்தி வைக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. நமக்கு உண்டானது அதுவே இல்லை. நாம் என்ன சொல்றோம்? ஆறான உங்க மதத்துல சேர்றோம்னு சொன்னா சிச்சி சேரப்படாத என்ன வேஷம் போட்டு நீ போட்டுக்க. நீ என்ன வசதியா போயிட்டு எனக்கு நீ என்ன பச்சைகஷங்கான் விட்டு நீ என்ன சஞ்சாதம் விட்டு என்ன இன்னும் வசதியா போயிட்டு நான் வெய்யறவன எவனாலும் வந்தா கூட வேண்டாம் தள்ளுறவன விரட்டுறோம், அடிச்சு விரட்டின்னு இருக்கோம். இப்படி அடிச்சு விரட்டிட்டு விஷண்டு இருந்து கூட ஒரு 40 கோடி ஜனங்கள் எத்தனையோ நாளா ஒரு மதத்தில் இருக்கணுமானா அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரோ ஒரு மகன் நல்லா இருக்க அவர்கள நாம் போய் விடுவோம்.
நம்மாட்டம் கண்டதை கேட்டு தின்னு இது பண்ணிருக்கிற ஒரு பாதிரி காலையும் இன்னொரு காலையும் நம்ம போய் விழாதுன்னு பறையனுக்கு முதற்கொண்டு ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்கு. அவன் அறியாம ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் இன்னும் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் ஒரு 800 வருஷம் அவன் கத்தி வச்சுட்டு குரான் வச்சுட்டு அவன் பண்ணியும் இவன் வந்து கிறிஸ்துவ மதத்துல நிறைய பணத்தை கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இன்னொரு ஆர்கனைசேஷன் பண்றேன், அது கட்டி கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்னு நிலத்தை கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேன் இவன் சொல்லியும் இன்னும் கூட நாம் அடிச்சு அடிச்சு விரட்டினோம் இருந்து கூட அந்த அடிச்சு விரட்டப்பட்ட ஜனங்கள் இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் யாரோ நம்ம பார்த்த உடனே அவளுக்கு இவன் கோபம் உள்ளவன் இல்ல. வாஸ்தவத்துல இவன் அனுஷ்டான ஆச்சாரத்துக்காக சில நியமங்கள் வச்சிருக்காளே தவிர ஒருத்தர் இடத்துலயும் கோபம் இல்ல. அனுஷ்டானம் பண்றவாளுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவளுக்கு திருடமா இருந்தது. நம்ம மதத்தை அபிவிருத்தி பண்ணணுமானா நாம் என்ன செய்யணும்னா அவளுடைய வழியெல்லாம் அவளுடைய வழியினால் ஏற்பட்ட மதம் இல்லை. அவளுடைய வழியினால் ஏற்பட்ட மதம் வரதா அவளுடைய வழி அனுசரிச்சோம்னா அது நிற்கும். அது நமக்கு ஏற்பட்ட வழி அது இல்ல. மரம் நல்ல வேதத்துல ஒரு வாக்கியமே இருக்கு, மரம் நிறைய புஷ்பிச்சுதானா தானா வண்டுகள் அங்க இருந்து வந்து அதுல சேர்றது. வண்டை வாவான்னு பிடிச்சு இழுத்துன்னு வந்து பண்றது நம்முடைய மதமே இல்லை. நம்ம சுத்திப்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம சுத்திப்படுத்திக்க எத்தனையோ பேர் சுத்திப்படுத்திக்கிறதுனா ஆரோ ஒத்த நமக்குள்ள ஆரோ ஒத்த நன்னா ஆயிடுவான். அந்த ஒத்த நன்னா ஆயிட்டுதானா லோகம் முழுக்க அவனிடத்துல லோகம் முழுக்க கட்ட எண்ணத்துக்கு போகாது, வைர மதத்துக்கு போகாது. அதுதான் நம்முடைய மதத்தினுடைய ஒரு தத்துவம். அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணணுமா வேண்டாமா என்ன ஏதோ தற்கால சாந்தியா பண்ண வேண்டியதான். பிரச்சாரம் பண்ணாலே பண்ணலேன்னு எல்லாரும் வெய்வாள் இல்லையா, அதுக்காக ஒரு உபன்யாசம் பண்ணலேன்னு வெய்வாள் இல்லையா. அந்த உபன்யாசம் பண்றதுக்காக இந்த உபன்யாசம் பண்ற நாளி நான் என்னன்றது என்ன தப்பு இருக்குன்னு அதை பார்த்துட்டேன்னா இன்னும் மதத்துக்கு இன்னும் ரட்சணை ஜாஸ்தி. அதனால உபன்யாசம் பண்றேன்னா அது பண்றேன்னா நான் பண்ணிட்டு மேலே வீண் தான் நாளி. ஆனா ஒன்னும் பண்ணலேன்னு ஒரு துக்கம் வந்துடும் அவளுக்கு. துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்காக மலேரியா வந்துதானா அடியோடு எடுக்கணுமே தவிர அதை கொய்னா கொடுத்தா தற்கால சாந்தி. அந்த மாதிரிதான் பாக்கி நம்மளுடைய பிரச்சாரங்கள்லாம் பிரச்சாரத்தினால ஏற்பட்ட மதமே இல்லை. ஆரோ காட்டுல உட்காந்துருந்தான் 2 விஷயம் மட்டும் தவசம் பண்ணிட்டு இருந்தான், மூக்கு பிடிச்சிட்டு இருந்தான். அவன் எது வந்தாலும் வந்து பணம் கொடுத்தாலும் வேண்டான்னா அதை விட அலெக்சாண்டர் வந்தான், நாங்க ஹிஸ்டரியில சொல்லிருக்கேன், அவனா தான் வந்தான். அவன் அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டான் ஒன்னும் வேண்டான்னுட்டு அப்படின்னு அவன் அந்த காலத்துல எழுதியிருக்கு. இது சரித்திர காலத்துல. அதுக்கு வந்து நமக்கு புராண காலத்துல சாஸ்திர காலத்துல கணக்கு எல்லாம் இருக்கு. பெரியவாளுடைய ஒரு சாந்தியும் அப்படி ஒன்னுலயும் ஆசை இல்லாமல் கருணை மாத்திரம் ஞானம் நம்ம சுத்தப்படுத்திக்கணும். நாம் பாப்பம் பண்ணக்கூடாது. சமதனால்னு வேறு ரிஷிகளுக்கு சாந்தம் தான் அவளுடைய தனம். அதுல கோபம் வந்தானே சாபம், ஆயுதம் சாபம், தனம் சமம். சாந்தி தான் தனம் அவளுக்கு. கோபம்னா அந்த சாந்தி கூட குறைஞ்சு போயிடும் அவளுக்கு. அதுக்காக சாபமே கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருப்பா. அதுல இருந்து ரொம்ப தப்பு பண்ணினா கூட சாபம் கொடுக்கூடாது, என்னுடைய தபசு போயிடும் அப்படின்னு போயிடுவா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணி நாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய மதத்துக்கு ரட்சை. இந்த ரட்சையை தேர பாக்கி உபாயங்கள்லாம் நமக்கு உபாயம் இல்லை. இது ஒண்ணு நாம் எல்லாரும் சரியா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம மதத்துக்கு குறவு கிடையாது. நம்ம மதத்துக்கு குறவு வந்ததுன்னா பாக்கி மதம் உண்டாச்சுன்னா இதுல நாம கொஞ்சம் குறைய 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 இன்னொரு மதம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இதுக்கு சக்தி குறைய குறைய உடம்புல வலு குறைய குறைய வியாதிக்கு பலம் ஜாஸ்திங்கிற மாதிரி நமக்கு சஞ்சாவந்தனம் எத்தனை பேர் பண்றோம், சிவபஞ்சாட்சரி சிவபூஜை எத்தனை பேர் பண்றோம், ஏதோ ஐயங்கார போய் சாட்சியம் பண்ணிக்கிறா, அப்புறம் அஷ்டாட்சணம் எத்தனை பேர் பண்றாங்க நித்தியம். ஏதோ அவளுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு மாதிரி முதிரை மாத்திரம் குத்திட்டு வந்துடுறாங்க பேர் சிஷ்யர். அதுக்கப்புறம் அந்த அஷ்டாட்சரத்தை எத்தனை நாள் பண்றோம் அப்படின்னு அது எத்தனைக்கு எத்தனை குறையிறதோ அத்தனைக்கு எத்தனை பாக்கி மதம் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு முந்தையே ஒரு 1000 வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கு ஆரம்பிச்சுட்டுது கலியுகத்துடைய இதுல. அதுல இருந்து பாக்கி தேசங்கள்ல எல்லாம் நம்முடைய மதம் குறைய விட்டுது. நம்மனால நாம் பண்ற பெரிய தபசுனால நமக்கு 2 பாகிஸ்தான் வந்துட்டு. இப்போ நாம அங்க அடியெடுத்து முக்கியமே ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய நம்ம ஹிந்து மதமா இருக்கிற தேசங்கள்லாம் நான் கிட்ட போகாம இப்போ வந்துட்டு. அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் போச்சு, அதுக்கு வந்து ஜாவா போச்சு, அதுக்கு வந்து இன்னொரு தேசம் போச்சு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு போயிட்டு எல்லாம் நம்முடைய வர்ணாசிரமம் லோகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வரதுக்கு ஆரம்பிச்சுட்டுது. இன்னொரு அனுகிரகத்தினால இன்னொரு 40 கோடி ஜனம் இருக்குன்னு சொல்ல வச்சுக்குவோம். இந்த 40 கோடி ஜனங்களும் இதுக்கு இப்போ இதர மதங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம அனுஷ்டான குறைவு. நம்ம அனுஷ்டான குறைவு அனுஷ்டானம் சரியா இருந்தானா நமக்கே ஈஸ்வர அனுகிரகம் இருக்கும். நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருந்தானா எல்லாரும் நமக்கு மித்திராளா இருப்பா. எல்லாரும் மித்திராளா இருக்கிறப்ப ரொம்ப குரூரமான மனுஷாளுக்கு கொண்டு பக்தி வந்துடும். ஆரோ சில பேர் ராமகிருஷ்ணாட்டம் இந்த மாதிரி சில நம்முடைய மதத்தை செல்வியாள் கூட எத்தனையோ வெள்ளக்காராலும் வெள்ளக்கார புருஷாலும் வெள்ளக்கார ஸ்திரீகளும் இந்த நிவேதிதா அநேகம் பேர் கணக்கு இல்லாம
நம்ம மதத்துல இதான நம்முடைய மதம், அவ நீங்க சேர்த்துனாலும் சேர்த்துக்காதுங்க, நான் ஹிந்து தான் சொல்லிட்டு அப்படி உட்காண்டவே கணக்கொழுக்கெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கா. அதே அடையாளம் நம்ம மதத்துல இருந்து இதர மதத்துக்கு போகணுமானா ஒன்னும் தெரியாம ஆசைப்படுறவனோ, காமம் இருக்கிறவனோ, தரித்திரனோ, அஜ்ஞானிய ஒரு விஷயம் தெரியாம இருக்கிற கீழே இருக்கிற கிரேட் தான் அப்படியே போயிட்டு இருக்கோம் இதர மதத்துக்கு. வேற மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு வரணும்னா ரொம்ப ஞானியாயும் ரொம்ப தத்துவவித்தாயும் ரொம்ப வீராக்கியசாலியாயும் இருக்கிறவன் தான் அங்க இருந்து இங்க வருவான். இது கொஞ்சமா தான் இருக்கு, இது நிறைய போகும் இங்க இருந்து. அதனால காரணம் என்ன, இது தானா இழுக்கிறது, அது பிடிச்சு ஏமாத்தி இழுக்கிறது. அது பயத்தினாலேயோ ஏமாத்துற, ஒண்ணு பயத்தினாலே ஒண்ணு ஏமாத்துறதுனால, இது ரெண்டும் இழுக்கிறது. அதான் சண்ட காலத்துல துலுக்கு மதம் ஜாஸ்தியாகும், கலக காலத்துல, பஞ்ச காலத்துல கிறிஸ்துவ மதம் ஜாஸ்தியாகும். நமக்கு சாந்தமா இருக்கிற காலத்துல எவனாலும் மொத்தம் வேதாந்தியா வருவோம். அதனால நமக்கு நம்முடைய காரியம் நம்ம மதத்தை ரட்சிக்கணுமானா நாம எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு பண்ணிக்கணும், இல்ல பிரச்சாரம் பண்ணணும், மிஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரியம் தான். ஏதோ சில உபயோகம் ஏற்படும். ஆனா நிஜமா நம்ம மதத்துக்கு நம்ம மதத்தை அதுல இருந்து உண்டானது இல்லை. இதுக்கு தாய்ப்பால் அது இல்லை. அதனால இதுக்கு தாய்ப்பால் இது. நாம் எல்லாரும் ஜபம் பண்ணணும், எல்லாரும் தபஸ் பண்ணணும். அது எனக்கு முக்கியம். அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை நாம் தியானம் பண்ணணும். ஈஸ்வரனா இருந்தாலும் அம்பாளும் ஈஸ்வரனும் வேற இல்லை. அம்பாள் அம்பாளும் ஈஸ்வரனும் ஒரே ஐக்கிய அர்த்தநாரீஸ்வரன் அங்க வேறு. இங்க மகாவிஷ்ணுவும் இவாளும் சகோதராள் வேறு, அம்பாளும் சகோதராள் இங்க. அதனால எல்லாம் ஒரே ஸ்வரூபம் தான், ஒரே பரமாத்மா தான். 3 ரூபத்தை எடுத்துட்டு அனுகிரகம் பண்றது நமக்கு. அம்பாள்னால அதுவும் பிரம்மா விஷ்ணு சிவம் 3 அம்பாள் தான். சரஸ்வதியுடைய அஷ்டோத்திரத்திலையும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயனமான் இருக்கு. லட்சுமணுடைய அஷ்டோத்திரத்திலையும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயனமான் இருக்கு. அம்பாளுடைய அஷ்டோத்திரத்திலையும் பிரம்மரூபா விஷ்ணு ரூபா சிவரூபான் இருக்கு. எல்லாம் ஒரே சுரூபம் தான். அப்படி விளையாடின்னு இருக்கு 2-3 வருஷத்தை எடுத்துருந்து அப்படின்னா நம்ம புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கு. அதனால நம்ம மதத்தை ரட்சிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. உலகம் முழுக்க நம்ம மதமா இருந்தது, மாறி போயிருக்கிற குறை இருக்கு. அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும். நம்ம வேத மதம் தான் உலகம் முழுக்க இருந்ததுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நீங்கள்லாம் சகாயம் பண்ணணும். உலகம் முழுக்க வேத மதத்தை நான் நிரப்பணும். வேற மதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஒரு மதம் இருக்கிறப்ப இன்னொரு மதம் புதுசா வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மதம் இதனுடைய கலைகள் தான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடணும். இதை போய் பிரச்சாரம் பண்ணணும் அவளுக்கெல்லாம். நாம் பேங்க் ரிப்போர்ட்டர் அவன் போய் பிரச்சாரம் பண்ணா ஒருத்தங்க கேட்க போறதில்லை. நாம் நிறைஞ்சு போயிட்டு வேணா பிரச்சாரமே பண்ண வேண்டாம். அதனால லோகம் முழுக்க உண்மை அறிஞ்சு சாந்தம் அறிஞ்சு லோகம் முழுக்க சகல பிராணிகளும் பூர்ணத்துவத்தை அடையிறதுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டோம். இன்னைக்கெல்லாம் வேணா நினைக்காது கிடைக்கட்டு போயிட்டோம். பிரயத்தனம் பண்ணா மாத்திரம் கூட ஒரு நாளாவது பிரயத்தனம் பண்ணா இருந்தா வேணுது. அவன் சாப்பிட வேண்டாம், அவன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு அவன் சாகாம இருக்கணும்னு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு. அதனால நம்ம எல்லாரும், எனக்கு ஆசை இருக்கு, அவ எல்லாம் ஒரே ஒரு கடையன்டா எல்லா இடம் கீழே வந்துட போறதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இவ வந்துட்டு டைம் உலகம் முழுக்க இஸ்லாம் வந்துட்டு முழுந்துருன்றா. எனக்கு ஆசையா இருக்கு, இதுக்கு 2க்கும் முந்தி எது இருந்ததோ அதுவே இருந்தா போறோம், பாக்கியெல்லாம் வேண்டாம். இப்படி எல்லாம் விரட்டுறதும் உருட்டுறதும் ஏமாத்துறதும் மதம் வேண்டாம், சாந்தமான மதம் நம்ம மதத்தை தான் எல்லாம் ஊர் முழுக்க பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா சண்டைக்கு ஒத்துட்டு போறதுக்கு எனக்கு முடியல. அதனால நீங்கள்லாம் தான் அதுக்கு சகாயம் பண்ணணும். எனக்கு முதல்ல நானே சகாயம் பண்ணிக்கணும், நீங்கள்லாம் அதுக்கு சகாயம் பண்ணிக்கணும். எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரயத்தனம் பண்ணி அம்பாளுடைய சரணத்துல, அம்பாள்னா நாமெல்லாம் ஜெகத பிதரவு பார்வதி பரமேஸ்வரவுன்னு காளிதாசன் சொன்னான்னு அநேகமா நம்ம காதல கேட்டிருப்போம். நாமெல்லாம் சகோதரர்களே சகோதரிகளே, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றா லிபர்ட்டி ஃப்ரெட்டர். நாமெல்லாம் அண்ணன் தம்பின்னு சகோதரான்னு சொன்னோம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு அம்மா இருந்தா தானே நாமெல்லாம் சகோதரர்களா இருக்க முடியும். அதனால நமக்கு சட்சா ஜெகதா பிதரவு பார்வதி பரமேஸ்வரவ், சட்சா அந்த பார்வதி ஜெகதம்பிக்கை அவளுடைய குழந்தைகள் நாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தா தான் நாமெல்லாம் சகோதரனுங்கிற எண்ணம் வரும். துவேஷம் வராது, தப்பும் வராது. அப்படிதான் லோகத்துல ஒரு தப்பு ஒருத்தனுக்கு பூர்வ வாசனை எல்லாம் அதுக்கு சிக்ஷை பண்ணோம்னா அன்பை தவிர வேற ஒன்றும் இருக்காது. அது ஜனக ராஜ்யபாரம் பண்றதுங்கிறது தான். அதனால நிறைய ராஜ்யபாரம் பண்ண வேண்டிய எல்லா காரையும் செய்ய வேண்டியதான். அன்பு தான் எல்லா இடத்துலயும். தப்பு இருந்தா கூட அவன் இடத்துல கோபம் வராது, அந்த கைதி கூட கோபம் வராது, அவன் தலையை தானா கொடுப்பான். அந்த அன்புனால அவனுக்கு கிடையாது வேண்டியதுங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதனால என்னுடைய தத்துவம் பிரச்சாரம் பண்றதுன்னா நமக்கு குறை இருக்கிற வரைக்கும் பிரச்சாரம் பண்ண முடியாது.
நிறைவு வந்தா பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் உபன்யாசம் பண்றது கூட தப்பு. இதனால இதாவது எனக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையா உங்களுக்கு சொல்லாதோனா அது கூட ஞாபகத்துக்கு வராத. அதனால எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறது உபயோகப்பட்டது. இப்ப உங்களெல்லாம் உட்காந்து வச்சுட்டு இத்தனாச்சு உங்களை வச்சுட்டதான் எனக்கு வருது. வந்தா தான் எனக்கு நினைவு வருது. எனக்கு நினைவு வந்தா என்னையாவது சுத்தம் பண்ணிக்கலாம். அம்பாளுடைய கிருப்பையா நம்ம பிரார்த்திக்கலாம். அம்பாளுக்கு நிறைய புஷ்பத்தை இத்தனை போட்டுருந்தாங்க. அது நிஜ பூஜை இல்லை. இப்படி நாம நினைக்கிறதுக்கு சக்தி நமக்கு வந்துட்டுதானா அந்த மண்ணை வந்தா அதான் நிஜமான பூஜை, அம்பாளுடைய பூஜை. அதனால நம்ம பரீட்சை பண்ணி பார்த்துட்டு ஒரு குறைய எப்பப்ப எந்தெந்த குறை தோன்றதோ அந்த குறைய நல்லா அப்பப்ப நாம் தெரிஞ்சுட்டு அது அம்பாளுடைய சரணத்துல அர்ப்பணம் பண்ணி அதை ஹிருதயத்துல அப்படியே வச்சுட்டு திரும்பி இந்த மாதிரி குறை எனக்கு இல்லாம இருக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது. அப்படி இருந்தாலும் லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கும். நம்ம மதமா இருக்கணும்னு இல்ல, லோகம்லாம் நன்னா இருந்தா போறோம், தப்பு இல்லாம இருந்தா போறோம். அதான் நம்ம மதம். லோகம் முழுக்க நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும், ஒருத்தருக்கும் ஒரு கெட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விஷம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. நம்ம சுத்தப்படுத்திட்டு தான் விஷம். அதனால ஏதாவது ஒரு சரி அதுக்கு ஒரு ஞாபகத்துக்கு பிரிவாட்டு உபதேசம் வழி ஒண்ணு வந்திருந்தா தானே இது ஒண்ணு வரணும் ஞாபகம் வரும் நமக்கு. ஒண்ணும் இல்லாம நான் அடியோட போயிட்டு இருந்தானா இப்படி என்னடா காயத்ரி உபதேசம் என்னத்துக்கு ஆடான்னா என்னவோ பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்கான்னு முக்கால் வருஷம் என்ன சொல்லிருக்கான். எப்பவாவது யோசனை பண்றதுக்கு என்னடா அர்த்தம், அதுக்கு என்னடா அர்த்தம் இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலாவது ஒரு தலைமையில வந்துருமோ இல்லையோ அவனுக்கு. அதுக்காகத்தான் தலைமுறை தத்துவம் ஒரு உபதேசம் ஒரு தீட்சை எடுத்துக்கிறது, பூஜை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஞாபகமாவது இருக்கும். லைப்ரரியில புத்தகம் நிறைய இருக்கு, நமக்கு தான் படிக்க தெரியல, இதெல்லாம் எடுத்து கொடுத்துன்னா எவனாவது படிக்க தெரியும் ஒருத்தன் வருவனும் இல்லையா, அவனுக்காக லைப்ரரி இருக்கட்டும் இது அப்படிங்கிற எந்த சமயத்தும் உபதேசம் பண்ணி உபநயனம் பண்ணி அவனுக்கு இஷ்டம் பண்ணி வந்துட்டே இருந்தானா அப்ப அந்த ஒரு லைப்ரரி ஒரு அலமாரி மாதிரி இது வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியாதவனா கூட இன்னும் ஒரு கட்டி வச்சிருந்தவனாக்க எவனோத்தம் வந்து அதை பார்த்து ஒரு க்ஷேமத்தை அடையணுன்றதுக்காகத்தான் நமக்கு ஒரு உபதேசம் ஒரு தலைமுறையிலும் ஒரு உபதேசம் பண்றது. அந்த கிரமத்துல அந்த மந்திரத்தை நம்ம ரட்சிக்கிறது அப்படின்னு கடைசியில மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம், மந்திரத்தின் அர்த்தம் ஆனதுல அம்பாளுடைய சரணத்தை தான் தியானம் பண்ணி அதான் தியான தீர்த்தம். நாம் சுத்தமாக வேண்டியது அதான். எல்லா மதமும் அதுதான். எல்லாரும் ஒரு மதமா இருக்கணும். ஒரு மதம் 1000 மதம் வச்சுக்கிட்டோம். நமக்குள்ள எத்தனை மதம் இருந்தாலும் ஒண்ணு நான் சொல்றேன் 1000 மதம் வச்சுக்கிட்டோம். இந்த சரணத்தை தியானம் பண்ண வேண்டியதுங்கிற எண்ணம் மாத்திரம் எல்லாருக்கும் வரணும்ட்டா எல்லாம் ஒரே மதம் தான். அம்பாள் வச்சிருக்காங்கிற நினைவு வந்துருந்தானே எல்லாம் வாழ்க்கை குழந்தைகள். அப்ப எல்லாம் ஒரே மதம், எல்லாரும் ஒரே குலம், ஒரே தெய்வங்கிறதெல்லாம் அந்த அர்த்தம் தான். அதான் முதல்ல நமக்கு எடுத்த உடனே காளிதாசன் காளியனுடைய தாசன் ஆனதுனால அவன் முதல்ல எடுத்த உடனே அப்பா நமக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பா வச்சிருக்கா, தனித்தனியா 4 பேருக்கு 2 பேருக்கு அம்மா அப்பா வச்சிருக்கா, இத்தனை பேருக்கும் செது ஒரு அம்மா அப்பா இருக்கா, அவதான் பார்வதீஸ்வராள், அவளைத்தான் நாம் நினைக்கணும். அதனாலதான் நமக்கு க்ஷேமம் உண்டாகும். நாம் அம்பாளுடைய சரணத்தை நாம் தியானம் பண்ணி நம்ம சுத்தப்படுத்தி லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்க வேண்டியது. நம பார்வதி பதையே.